ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! நான் உங்கள் இன்ட்ரோவர்ட் பொண்ணு. சுஜாதா அவர்களின் "என் இனிய இயந்திரா" அப்படிங்கிற கதைய கேட்டோம் இது நாள் வரைக்கும். இப்போ அதோடைய தொடர்ச்சியான "மீண்டும் ஜீனோ" அப்படிங்கிற கதைய தான் கன்டின்யூ பண்ண போறோம். இதுவரைக்கும் நடந்திருக்கிற கதைக்கான லிங்கையும், பிளேலிஸ்ட்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அத கேட்டுட்டு இத கேட்டாதான் கதை புரியும். இந்த "மீண்டும் ஜீனோவோட" ஓப்பனிங்கே ப்ரீவியஸ் கதையோடைய கடைசி சாப்டர்ல இருந்து தான் தொடங்குது. போன கதையோடைய எண்டிங்ல என்ன பார்த்தோம்னா, நிலா, ரவி, மனோ இவங்க 3 பேரை தான் மக்கள் தலைவர்களா தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுலயும் எஸ்பெஷலி நிலா. ரவியும் மனோவும் மக்களுக்கு நிலா மேல இருக்கிற நல்ல அபிப்பிராயத்தை பாசிட்டிவா யூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. அதனாலேயே நிலாவை ஒரு ராணி மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பொம்மை ராணி நிலா. இவங்க சொல்ற பேச்சை தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. நிலாவும் அதுக்கு ஏத்த மாதிரியே தலையாட்டி பொம்மை மாதிரி நீங்க சொல்ற இடத்துல எல்லாம் சைன் பண்றேன் அப்படின்லாம் சொல்றா. இதெல்லாம் ஜீனோவோட பேச்சை கேட்டு தான் பண்றா. நிலாவுக்கு ஜீனோ திரும்ப கிடைச்சாச்சு. ஆனா ரவி, மனோ பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாதாரண இயந்திர நாய். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜீனோ ஆல்ரெடி அழிஞ்சாச்சு. ஜீனோவும் அதுக்கு ஏத்த மாதிரியே சாதாரண இயந்திர நாய் மாதிரி நடிக்குது. அப்பப்ப கொலைக்கும், அப்பப்ப வாலாட்டும். இதனாலேயே ரவிக்கும் மனோக்கும் ஜீனோ மேல சந்தேகம் இல்ல. ஆனா நிலா இப்படி தலையாட்டி பொம்மை மாதிரி ஆக்ட் பண்றது அவங்களுக்கு சந்தேகத்தை உண்டாக்குது. அதுல ஏதாவது உள்குத்து இருக்கான்னு யோசிக்கிறாங்க. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் நிலா இப்போதைக்கு டெம்பரரி ராணி தான். படிப்படியா அவளை பதவி நீக்கம் செய்யறதா தான் பிளான் பண்றாங்க. இதையும் நிலா கிட்டே சொல்லிடுறாங்க. கூடிய சீக்கிரம் மக்களுக்கு உண்மையில ஒரு கெட்ட அபிப்பிராயம் வர மாதிரி நாங்க பிளான் பண்ணிடுவோம். மக்களே உன்னை வெறுத்து இந்த பதவியில இருந்து நீக்கிற மாதிரி செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உண்டான முதல் ஸ்டெப்பா இன்னைக்கு ஈவினிங் நடக்க போற ப்ரோக்ராம்லயே நீ கொஞ்சம் வித்தியாசமா நடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரோக்ராம் முடியும் பொழுது மக்களோட இன்டராக்ஷன் நடக்கும். அப்போ உன்னை யாராவது அப்ரோச் பண்ணும் பொழுதோ, உன்னை தொடும் பொழுதோ திட்டணும் இல்ல அரைஞ்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு ரவியும் மனோவும் கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் ஜீனோ நிலா கிட்ட பேச ஆரம்பிக்குது. ஜீனோ நிலாவை வார்ன் பண்ணுது. நீ ரொம்ப ஆபத்துல இருக்க. மக்கள் உன்னை சப்போர்ட் பண்ற வரைக்கும் தான் நீ சேஃப். மக்களுக்கு உண்மையில கெட்ட அபிப்பிராயம் வந்துருச்சுன்னு சொன்னாக்க நீ சேஃபே கிடையாது அப்படின்னு சொல்லுது. நீ தான் அதுக்குள்ள ஏதாவது செய்யணும் ஜீனோ அப்படின்னு சொல்றா நிலா. ஆமா, நம்ம ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது ஜீனோ. அன்னைக்கு ஈவினிங் நடக்க போற கூட்டத்துல நிலா மக்கள் அட்ரஸ் பண்றதுக்கு போறா. ஜீனோ நிலா கூட போகல. நிலாவோட ரூம்லயே தங்கி ஸ்கிரீன்லயே நிலா பேசுறத பாக்குது. ஆஸ் யூஷுவல் நிலா மக்கள் அட்ரஸ் பண்ணும்பொழுது இவன் வாயை தான் அசைக்கிறா. ஆட்டோமேட்டட் ரெக்கார்டட் வாய்ஸ் தான் பேசுது. ஜீனோ என்ன பண்ணுது, நிலாவுடைய ஸ்பீச்சை கேட்டுட்டு தனக்கு தானே பேசிக்குது. கண்ணாடியை பார்த்து சிரிப்பெல்லாம் பிராக்டிஸ் பண்ணுது. ஒரு முழு மனுஷனா மாறுது போல் இருக்கு ஜீனோ. இந்த சுவாரஸ்யத்துல ஜீனோ ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிடுது. ஜீனோ பின்னாடி ஒரு ஆள் நிக்கிறான். ஜீனோ முதுகுல சென்சர்கள் இல்லாததுனால அந்த பர்சனை உணர முடியல ஜீனோவால. மேலும் அந்த பர்சன் கண்ணாடியில தன்னுடைய பிம்பம் விழாத மாதிரி பொசிஷன் பண்ணிட்டே ஸ்டெல்தியா வரான். நாய்கள் பேசாது. இயந்திர நாய்களுக்கு பேசும் தன்மை இன்னும் கொடுக்கப்படவே இல்லை அப்படிங்கிற விஷயம் இந்த ஆளுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு இயந்திர நாய் பேசுது அப்படின்னாக்க ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் இல்லையா? அதனாலேயே டக்குன்னு ஜீனோவை தூக்கிடுறான். ஹே நாயே, நீ தான் பேசினியா அப்படின்னு கேக்குறான் ஜீனோ கிட்டக்க. ஜீனோ நடிக்க ஆரம்பிக்குது. இயந்திர நாய் மாதிரியே வாலாட்டுது, குறைக்குது. இது சாதாரணமான இயந்திர நாய் மாதிரி தான் தெரியுது. ஆனா வேற யார் பேசிருக்க முடியும்? இந்த ரூம்ல வேற யாருமே இல்ல. பேச்சு சத்தம் இந்த நாய்கிட்டே இருந்து வந்த மாதிரி தான் தோணுது. சரி, இந்த நாய் என்ன மாடல் அப்படிங்கறத செக் பண்ணி பாத்துருவோம்னுட்டு ஜீனோவை பிரிக்க போறான். உடனே ஜீனோ சொல்லுது, என்ன விட்டுரு ப்ளீஸ், என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லுது. இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இல்லையா இந்த ஆளு. அதனால ஜீனோவை கீழே விட்டுடுறான். ஜீனோ ஸ்மார்ட்டா என்ன சொல்லுது, அரசி நிலாவுடைய அறைக்கே வந்துட்டியா, உனக்கெல்லாம் மரண தண்டனை தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுது. எனக்கு எப்படி தண்டனை கிடைக்கும்? நான் மனோவுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு பர்சன். நான் ஒரு ஒற்றன். மனோ தான் உள்துறை அமைச்சகர். அதனால அவருக்கு கீழே தான் நான் ஒர்க் பண்றேன். அவர் சொல்லி தான் நான் இதெல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அரசி நிலாவுடைய ரூமுக்கு பெர்மிஷன் இல்லாம வரவே கூடாது அப்படின்னு சொல்லுது ஜீனோ. வாக்குவாதம் பண்றாங்க ஜீனோவும் அந்த ஒற்றனும். இதுக்கு நடுவுல இந்த ஒற்றன் என்ன பண்றான், நான் மனோவுக்கே கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்றேன், இந்த மாதிரி ஒரு பேசுற நான் இந்த ரூம்ல இருக்குங்கிறத நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோவுக்கு கால் பண்ண ட்ரை பண்றான். மனோ, நிலா, ரவி எல்லாருமே அந்த ப்ரோக்ராம்ல தான் இருக்காங்க. அதனால மனோவோட பிஏ மாதிரி யாரோ பர்சன் தான் எடுக்கிறாங்க. இந்த ஒற்றன் என்ன சொல்றான், மனோவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான தகவல் ஒன்று சொல்லணும். மனோ எப்ப ஃப்ரீயா ஆறாரோ உடனே என்ன கால் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். ஜீனோவுக்கு பெரிய நிம்மதி. நல்ல வேளை மனோவோட கால் கனெக்ட் ஆகலன்னு நினைக்குது. அதே மாதிரி இந்த ஒற்றனை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக பெரிய புத்தகத்தை ஒன்று எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிக்குது. தத்துவங்கள்லாம் படிக்கிற ஒரு நாயா அப்படின்னு வியக்கறான் இந்த ஒற்றன். ஜீனோவுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணுது,
மனோ நேர்லயோ இல்ல கால்லயோ வரத்துக்குள்ள இந்த ஒற்றனை ஏதாவது செஞ்சாகணும். இதனால என்ன பண்ணுது, இந்த ஒற்றனோட வாக்குவாதம் வளர்க்குது, சண்டை போட ஆரம்பிக்குது, பேச்சு கொடுத்து அனாவசியமா சண்டை இழுக்குது. இந்த ஒற்றன் கையில ஒரு லேசர் ஆயுதம் இருக்கு, அதை லூசா வச்சிருக்கான். லேசராலே சுற்றுவேன் அப்படிங்கிற அளவுக்கு பேசுற அளவுக்கு வாக்குவாதம் முத்துது. அப்போ கரெக்டா மனோ கிட்ட இருந்து கால் வருது, வீடியோ கால். ஒற்றன் காலை கனெக்ட் பண்றான். பிஏ சொல்றாங்க மனோ இப்ப உங்க கூட பேசுவாரு அப்படின்னுட்டு. இந்த கேப்ல ஜீனோ எப்படியோ இந்த ஒற்றனுடைய லேசர் ஆயுதத்தை எடுத்துடுது. அந்த ஆயுதத்தை வச்சு அந்த ஒற்றனையே கொன்னுடுது. மனோ ஹலோ அப்படிங்கிறான். இந்த ஒற்றன் சரிஞ்சு கீழே விழறான். வீடியோல ஒற்றனும் தெரியல, ஜீனோவும் தெரியல. ஆனா ஜீனோ ஒரு இயந்திர நாய் மாதிரி அப்பப்ப குறைக்குது. அந்த சத்தம் மட்டும் தான் கேக்குது. யார் கால் பண்ணான்னு தெரியல, நாய் சத்தம் மட்டும் தான் கேக்குது. சரி நேர்லயே போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான் மனோ. அப்போ கரெக்டா நிலா ப்ரோக்ராம் முடிஞ்சு ரூமுக்கே வந்துடுறா. ரூமுக்கு வந்த நிலாவுக்கு ஷாக்கு. காரணம், ஜீனோ அந்த ஒற்றனுடைய பாடிய பல்லால கடிச்சு இழுத்து ஒளிச்சு வைக்க ட்ரை பண்ணுது. ஆனா அதால முடியல. எனக்கு இன்னும் பவர்ஃபுல்லான பேட்டரி வேணும்னு புலம்பிட்டே செய்யுது. இதெல்லாம் நிலாவை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம். நல்ல வேளை வந்திய நிலா, உன்னுடைய ஆட்களை கூப்பிட்டு இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ண சொல்லு, நான் சொல்றபடி கேளு அப்படின்னு சொல்லுது ஜீனோ. நிலாவும் ஜீனோ சொல் பேச்சை கேட்டு அரசாங்கத்துடைய காவல்துறை தலைவரை கூப்பிட்டு அனுப்புறா. அவர் வந்ததும் என்ன சொல்றானா, இந்த ஒற்றன் என் பின்னாடியிலிருந்து என்ன கொல்ல ட்ரை பண்ணா. இந்த கண்ணாடி வழியா நான் அதை பார்த்ததும் சுதாரிச்சு அவனுடைய லேசரை அவன் பக்கமே திருப்பிட்டேன், அதனால அவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்றா. இதை கேட்கிற அந்த காவல்துறை தலைவருக்கு ஷாக்கிங்கா இருக்கு. அச்சோ அரசி நிலா, என்ன மன்னிச்சிடுங்க, இந்த மாதிரி என்னுடைய கண்காணிப்புல இந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்றாரு. ஏன்னா அவருடைய டீம்ல இருந்து ஒரு பர்சன் அரசியே கொல்ல ட்ரை பண்ணிருக்கான் அப்படிங்கும்பொழுது ஒரு பெரிய இழுக்கு இல்லையா அவருக்கு. அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாரு. என்ன பதவி நீக்கம் செஞ்சிருங்க அதுன்னு பேசுறாரு. அப்போ கரெக்டா மனோ உள்ள நுழையறான். இந்த ஒற்றனோட பாடிய நிலாவோட பணியாட்கள் டிஸ்போஸ் பண்றதுக்காக எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்து இவனுக்கு ஷாக்கிங்கா இருக்கு, ஒரே கன்ஃபியூசிங்கா இருக்கு. இது எப்படி நடந்தது, என்ன நடக்குதுங்க அப்படின்னு பாக்குறான். நிலாவும் அந்த காவல்துறை தலைவரும் எல்லா விஷயங்களையும் சொல்றாங்க. இதை கேட்டு இன்னும் கன்ஃபியூஸ் ஆறான். இங்க ஏதோ சரியில்லைன்னு தோணுது. நிலா உண்மைதான் சொல்றாளான்னு யோசிக்கிறான். நிலாவே ஒத்து பாக்குறான். ஜீனோவை பாக்குறான். ஜீனோ சாதாரண இயந்திர நாய் மாதிரி அப்பப்ப வாலாட்டி அப்பப்ப குறைக்குது. நிலா நீ எதையாவது மறைக்கிறியா அப்படின்னு கேக்குறான் மனோ. ஆனா நிலா செம்ம ஆக்ட் விடுறா. இதுல இவதான் பாதிக்கப்பட்டவ அப்படிங்கிற மாதிரி ஆக்ட் பண்றா. அவன் கன்வின்ஸ் ஆனானா இல்ல இன்னும் சந்தேகப்படுறானாங்கிறதெல்லாம் தெரியல. ஆனா அவகிட்ட ஒரு வார்னிங் மட்டும் சொல்லிட்டு போறான். நிலா, எப்பொழுதுமே நீ எங்களுக்கு உண்மையாவும் விசுவாசமாவும் இரு அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு அந்த காவல்துறை தலைவரோட வெளியே போயிடுறான். மனோ அந்த லேசர் ஆயுதத்தை அவர் கையில கொடுத்துட்டு இதை ஃபாரன்சிக்ஸ்க்கு அனுப்பி வைங்க, எனக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரியணும் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் நிலாவும் ஜீனோவும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா நிலா நிம்மதி பெருமூச்சு விடுறா. ஆனா ஜீனோ சொல்லுது, நம்ம இன்னும் தப்பிக்கல, ஃபாரன்சிக்ஸ் ரிப்போர்ட் வந்ததுன்னா உன்னுடைய கைரேகை அதுல இல்ல அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும். இப்போதைக்கு நான் இதுல ரிலேட்டட் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்க முடியாது. ஆனா என்ன கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவாங்க, அப்போ என்ன கண்டிப்பா அழிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லுது ஜீனோ. அதுக்குள்ள நம்ம அவங்கள அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லுது ஜீனோ. எதுக்கும் இந்த மாதிரி லேசர் ஆயுதம் உன்னோட தலகாணி கடையிலையும் நீ வச்சுக்கோ, எப்ப வேணா யூஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லுது. அதோட நிறுத்தல ஜீனோ. எனக்கு இதை விட பவர்ஃபுல்லான ஒரு பேட்டரி தேவைப்படுது, எப்படியான அரேஞ்ச் பண்ணித்தா அப்படின்னு சொல்லுது நிலா கிட்டக்க. எதுக்கு ஜீனோ அப்படிங்கிறா நிலா. டெட் பாடிஸை இழுத்து ஒரு சேர் கடியிலையோ டேபிள் கடியிலையோ ஒளிச்சு வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுது. நிலாவுக்கு இப்போ ஜீனோவை பார்த்தாலே பயமா இருக்கு, நம்மளுக்குமே பயமா இருக்குல்ல. இதெல்லாம் நடக்கும் பொழுதே மாளிகையோட இன்னொரு சைட்ல ரவியும் மனோவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிலாவுக்கு எங்கேருந்து இவ்வளோ தைரியம் வரும், ஒரு ஒற்றனையே கொல்ற அளவுக்கு அவளுக்கு எப்படி தைரியம் வரும், ஒருவேளை நம்மளுக்கு தெரியாம அவளோட கணவன் சிபியை சந்திக்கிறாளோ, அவன் தான் அவளுக்கு இத்தனை தைரியத்தை கொடுக்குறானோ அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. நிலாவை ஸ்பை பண்றதுக்காக ஏற்கனவே அவளுடைய ரூம்ல சென்சர்ஸையும் வீடியோ கேமராஸையும் ஒளிச்சு வச்சிருக்காங்க. நிலாவை மானிட்டர் பண்ண சென்ட்ரல் சிசிடிவி ரூமுக்கு போறாங்க. இந்த ரூம்ல இருந்து நாட்டோட மூளை முடுக்க கூட ஆக்சஸ் பண்ண முடியும் போல் இருக்கு. இவங்க ஸ்பைங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னா, ஒரு ரேண்டம் ஸ்ட்ரீட் பேரை சொல்லி அதுல ஏதாவது ஒரு வீட்டு நம்பரை டைப் பண்ணாக்க அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத இவங்களால பார்க்கவும் கேட்கவும் முடியும். அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ரூம்ல இருந்து நிலாவுடைய ரூமை ஆக்சஸ் பண்றாங்க. வீடியோல பார்த்தா நிலா ஏதோ ஒரு புக் படிச்சுட்டு இருக்கா. அந்த பொம்மை நாய் டேபிள் மேல ஏறி நின்று வாலாட்டுது, அப்பப்ப குறைக்குது. இப்போதைக்கு நார்மலா இருக்கு அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு மனோவும் ரவியும் கிளம்பி போறாங்க. போற வழியில இன்னும் ஒரே ஒரு ஃபைல் மட்டும் நிலா சைன் பண்ணல, ஜிஇ அப்படிங்கிற ஏதோ ஒரு ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரவியும் மனோவும் சிசிடிவி ரூம்ல நிலாவோட ரூமை பார்த்த அதே சமயம் ஜீனோ டேபிள் மேலலாம் இல்ல, அது வால் மேல எங்கேயோ ஒட்டிட்டு எதையோ தேடிட்டு இருக்கு. அதுக்கு இருக்கிற சென்சர்ஸையும்
ஃபெரமோன் அனலைசர்ஸையும் வச்சு எந்தெந்த இடத்துல சென்சர்ஸும் கேமராஸும் இருக்கு அப்படிங்கறத தேடிட்டு இருக்கு. ஜீனோ என்ன பண்ற அப்படின்னு கேக்குறா நிலா. உன்னோட ரூம்ல நிறைய ஸ்பைங் டிவைசஸ் இருந்தது, எல்லாத்தையும் நான் கட் பண்ணிட்டேன். அச்சோ, கட் பண்ணிட்டா அவங்களுக்கு தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்றா நிலா. அதெல்லாம் கவலைப்படாத, நான் ஏற்கனவே ஒரு டம்மியா ஒரு வீடியோ ஒன்று எடுத்து அதை ஃபீல்ட்ல போட்டு வச்சிருக்கேன், அதைத்தான் அவங்க பாப்பாங்க அப்படின்னு சொல்லுது ஜீனோ. செம்ம ஸ்மார்ட்ல. இது மட்டும் இல்லைங்க, இதோட ஸ்மார்ட்னஸ்க்கு அளவே இல்லை. நிலாவுக்கு ஜீனோ தான் வார்ன் பண்ணிருக்கு. ஜிஇ அப்படிங்கிறது ஜெனட்டிக் என்ஜினியரிங். இதை வச்சு ரவி, மனோ போன்றவர்கள் என்ன வேணா செய்வாங்க. அது என்ன பண்றாங்க அப்படிங்கறது தெரியற வரைக்கும் அந்த ஃபைல்ல மட்டும் கையெழுத்து போடாத அப்படின்னு சொன்னதே ஜீனோ தான். அதனாலதான் அவ அந்த ஃபைல்ல சைன் பண்ணல. இதை கேட்க மனோ வரப்போறான். இதுக்கு நடுவுலயே நிலா எப்படியோ ஜீனோ கேட்ட பேட்டரிய வரவழைச்சு ஜீனோவுக்கு அதை ஃபிட்டும் பண்ணிடுறா. ஒரு லேசர் கன்னையும் வரவழைச்சு ஹேண்டியா வச்சிருக்கா நிலா. இப்பதான் மனோ ரூம்குள்ள நுழையறான். நிலா கிட்டக்க ஏன் இந்த ஃபைல்ல மட்டும் சைன் பண்ணல அப்படின்னு கேக்குறான். ஜிஇ அப்படின்னா என்னன்னு சொல்லு, அது தெரியாத வரைக்கும் நான் சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றா. மனோக்கு சமக்கவும் வருது. யார் கொடுக்குறா அவனுக்கு இந்த தைரியம்? சிபி தான் கொடுக்குறான இந்த தைரியத்தை அப்படின்னு கேக்குறான். சிபி எங்க அப்படின்னு கேக்குறா நிலா. பேச்ச மாத்தாத, சைன் பண்ணவே மாட்டியா அப்படின்னு கேக்குறான். எனக்கு இதெல்லாம் என்னன்னு தெரியற வரைக்கும் நான் சைன் பண்ண மாட்டேன். நான் தான் இந்த நாட்டோட ராணி, நான் சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றா. நீ வெறும் பொம்மை ராணி தான், நாங்க தான் இந்த நாட்டுடைய அரசர்கள், நாங்க சொல்றபடி கேட்டா உனக்கு நல்லது அப்படிலாம் த்ரெட்டன் பண்றான். இவன் முடியாது முடியாதுன்னு சொல்ல அவன் ரொம்ப டார்ச்சர் பண்றான், சித்திரவதை பண்றான். இதெல்லாம் நடக்கும் பொழுது ஜீனோ ஒரு இயந்திர நாய் மாதிரி அப்பப்ப குறைச்சிட்டு வாலாட்டிட்டு தான் இருக்கு. ஆனா மனோ பார்க்காத சமயம் மெதுவா போய் அந்த லேசர் ஆயுதத்தை கையில எடுக்குது. அவனுக்கு தெரியாம ஸ்டெல்தியா அவனோட கையில மட்டும் அந்த லேசர் படுற மாதிரி சுடுது, மைல்டா சுடுது. லேசர் கையில பட்ட உடனேயும் மனோ துடிதுடிச்சு போயிடுறான். இந்த கேப்லயே நிலா கிட்டக்க அந்த லேசரை பாஸ் பண்ணிடுது. மனோ திரும்பி பார்க்கும் பொழுது நிலா கையில தான் அந்த லேசர் ஆயுதம் இருக்கு. கிட்ட வந்த சுட்டுடுவேன் அப்படின்னு சொல்றான் நிலா. மனு செம்ம காண்ட்ல இருக்கான். இதுக்கெல்லாம் நீ சேர்த்து அனுபவிப்ப அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு வார்னிங் கொடுத்துட்டு தான் போறான். என்ன பண்ண போறான்னு தெரியலையே. நிலாவும் ஜீனோவும் சேஃபா இருப்பாங்களா? பார்க்கலாம் அடுத்த எபிசோட்ல. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.